திருநாவுக்கரசரின் சிவபக்தியையும் புகழையும் அறிந்த அப்பூதியடிகள் என்பவர் அவர் மீது அன்பு கொண்டு சிவ தொண்டருக்கு தொண்டு செய்ய தவமாக எண்ணி வாழ்கிறார். அப்பூதியடிகளின் இல்லத்தில் திருநாவுக்கரசர் எழுந்தருளிய வேளையில் மூத்த மகன் அறவம் தீண்டி உயிரித்த செய்தி அறிகிறார் அப்பூதியடிகள். சிவபக்தியையும் மூத்த மகன் அறவம் தீண்டி உயிர்ந்த செய்தி அறிகிறார் அப்பூதியடிகள். திருநாவுக்கரசர் திருஅமுதொன்னை நிகழ்விடையோராக இருந்துவிடக்கூடாது என எண்ணி நிகழ்வை மறைத்து திருநாவுக்கரசர் திருஅமுதொன் ஏற்பாடுகள் செய்கிறார் அப்பூதியடிகள். சிவபக்தியையும் தமிழரின் வீக்க வைக்க விருந்தோம்பல் பண்பையும் எடுத்துக்காட்டும் நாடகம் மாணவர்களால் தற்போது மேடையில் அரங்கேற்றப்படுகிறது. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் அன்னதான சத்திரம். இவ்வூரிலும் ஒரு திருநாவுக்கரசர் உள்ளார் போலும். திருநாவுக்கரசர் வாசக சாலை. இதுவும் அவருடையதாக இருக்குமோ? இருக்கும் இருக்கும். கோடை வெப்பம் அதிகமாக இருக்கிறது. இங்கு ஏதேனும் தண்ணீர் பந்தல் இருக்குமா? அதோ இருக்கிறது. என்னடா இது? இதுவும் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் என்று எழுதியிருக்கிறது. நம் பெயரில் இங்கு மாபெரும் செல்வந்தர் இருப்பார் போலும் தெரிகிறதே. ஐயா, மிகவும் தாகமாக இருக்கிறது. குடிக்க சிறிது தண்ணீர் கிடைக்குமா? இந்தாங்க பெரியவரே. ஐயா, ஊருக்கு புதுசுங்களா? ஆமாம். தங்களுக்கு எப்படி தெரியும்? திருநாவுக்கரசர் நீர்பந்தல்ல வந்து நீர் கிடைக்குமான்னு கேட்டீங்களே, அதான் கேட்டேன். ஐயா, யார் அந்த திருநாவுக்கரசர்? என்னது, திருநாவுக்கரசரை யார் என்று தெரியாதா? அவர் பெரிய சிவனடியார் ஐயா. அவர்னா எங்க எசமானுக்கு உசுறு. அப்படியா? அப்படியானால் உங்க எசமானர் யார்? சிவ தொண்டருக்கு தொண்டு செய்யும் அப்பூதியடிகள் ஐயா. அப்பூதியடிகளா? அப்படியானால் நான் அவரை காண முடியுமா? நேரா போய் வல்லாங்கை பக்கமா திரும்பினீங்கன்னா அவர் வீடு இருக்கும். திருச்சிற்றம்பலம். ஐயா, வாருங்கள் பெரியவரே. தாங்கள் யார்? ஏதேனும் உதவி? இங்கு அப்பூதியடிகள் என்பது யாம் தான் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. இங்குள்ள தண்ணீர் பந்தல், அன்னதான கூடம் இதெல்லாம் உம்முடையதுதானோ? ஆமாம். ஏன் கேட்கிறீர்கள்? இல்லை, இவை எல்லாவற்றிற்கும் திருநாவுக்கரசர் என்று பெயரிட்டு உள்ளீரே, அதற்கு பதிலாக உம் பெயரில் இருந்தால் பேரும் புகழும் வாழ்வாங்கு நிறைத்திருக்கும் அல்லவா? என் திருநாவுக்கரசரை பற்றி உமக்கு என்ன தெரியும்? என் குல தெய்வம் ஐயா அவர். வயதில் மூத்தவர் என்று பார்க்கிறேன். இல்லையெனில் இதையெல்லாம் கேட்கும் முதலில் தாங்கள் யார் ஐயா? சமணக் குழியிலிருந்து மீட்டெடுக்க சிவபெருமானால் சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்ட சிறு அடியேன் நாவுக்கடையான் நான் தான். ஐயா, என் குல தெய்வமே, தங்களிடமா இவ்வளவு நேரம் வாதம் புரிந்தேன். என்னை மன்னித்தருளுங்கள். அருள்மதி. என்ன சுவாமி? நமது தெய்வமான நாவுக்கரசர். தங்களை காண நேர்ந்தது எங்கள் பாக்கியம். ஒரு சாமானியன் என் மேல் இவ்வளவு பற்றா? அது மட்டுமல்ல ஐயா, எங்கள் இரு புதல்வர்களுக்கும் தங்களது பெயரே சூட்டியுள்ளோம். நான் தான் மூத்த திருநாவுக்கரசு. நான் இளைய திருநாவுக்கரசு. வாருங்கள் செல்வங்களே. ஐயா, எங்களது இல்லத்தில் இன்று திருவமுது செய்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும். அப்படியே ஆகட்டும். நான் சென்று குளத்தில் நீராடிவிட்டு சிவகாரியங்கள் முடித்து வருகிறேன். திருச்சிற்றம்பலம். மூத்தவனே,
அடியவர் அமுதுண்ண நமது தோட்டத்திற்கு சென்று நல்ல தலைவாழ இலையை இளங்குருத்தாக அறிந்து வா. ஆகட்டும் அம்மா. அடியவர் அமுதுண்ண இடையூறாக அரவம் என்னை தீண்டி விட்டதே. ஐயோ, என் தலை சுற்றுகிறதே. நான் தன்னிலை மறப்பதற்குள் அறிந்த இவ்வாழை குருத்தை அன்னையிடம் கொண்டு சேர்ப்பேன். அம்மா, அம்மா. மூத்தவனே, என்ன வாயிற்று? என்ன நேர்ந்ததடா? அருள்மதி, நம் மகனை நல்ல பாம்பு தீண்டி இருக்கிறது. ஐயோ மகனே, என் செல்வமே, திருநாவுக்கரசு எழுந்திரு. அண்ணா, எழுந்திரு அண்ணா. அருள்மதி, மைந்தன் இறந்தது இறந்து விட்டான். இனியவன் திரும்புவதில்லை. இதனால் அடியவர் அமுதுண்ண இடையூறாக இருந்துவிடக் கூடாது. என்ன சுவாமி செய்வது? மூத்தவனை பாயில் சுருட்டி முற்றத்தில் மறைத்து விடலாம். தாயுள்ளம் பதைக்கிறதை இச்செயலை செய்ய தங்கள் விருப்பம் போல் ஆகட்டும் சுவாமி. திருச்சிற்றம்பலம். அப்புதியடிகளே, வாருங்கள் சுவாமி. வாருங்கள், திராமதுண்ண செல்லலாம். அனைவருக்கும் இலையிடுங்கள். அனைவரும் சேர்ந்து உண்ணலாம். மூத்த திருநாவுக்கரசையும் அழைத்து வாருங்கள். அவன் இங்கு உதவான் சுவாமி. ஏன், தாங்கள் எதையோ மறைப்பது போல் தெரிகிறது. எதுவாயினும் கூறுங்கள். இது என் மேல் ஆணை. சுவாமி, தாங்கள் திராமுது செய்ய வாழை இலை அறிய தோட்டத்திற்கு சென்ற போது அரவம் தீண்டி இறந்து விட்டான் சுவாமி. ஐயோ, எங்கே அவன்? அவனை ஒரு பாயில் சூட்டி முற்றத்தில் வைத்துள்ளோம். ஆ, இறைவா, கொண்டு வாருங்கள் அவனை. இறைவா, சிற்றம்பலத்தவனே, இது என்ன சோதனை? இக்குழந்தையை உன்னிடம் ஒப்படைக்கிறோம். நல்ல வழிகாட்டும். அதோர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. வஞ்சமற்ற தொண்டருக்கே வஞ்சனை செய்தாய், அவர் பிஞ்சு மகன் நெஞ்சினுக்கே நஞ்சு கொடுத்தாய். அவர் பிஞ்சு மகன் நெஞ்சினுக்கே நஞ்சு கொடுத்தாய். உங்கள் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு. அம்மா, அப்பா. மகனே, மகனே திருநாவுக்கரசு. சுவாமி, தங்கள் பெருமையை காதால் மட்டும் கேட்டறிந்தோம். இன்றுதான் நேரில் கண்டோம். இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? வாருங்கள் சுவாமி, அமுதுண்ண செல்லலாம். திருச்சிற்றம்பலம்.